இந்திய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடக்கிறது. வெளிநாட்டு நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி விமர்சனம். ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள்தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்குள்ள EIA பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தி பேசும்போது, இந்தியா உலகத்திற்கு ஏராளமான விஷயங்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஆனால் இந்திய அமைப்பில் சில பிழைகள் உள்ளன. அதனை எதிர்கொள்வதில் இந்தியா சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்தியாவில் பல மதங்கள், மரபுகள் மற்றும் மொழிகள் உள்ளன. ஜனநாயக அமைப்பில் அனைவருக்கும் இடமளிக்கும் ஒரு தளமாக செயல்படுகிறது. ஆனால் தற்போது அந்த ஜனநாயக அமைப்பு பல திசைகளிலிருந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறது. இதுதான் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்று கூறியுள்ளார். இதுகுறித்து பாஜக செய்தி தொடர்பாளர் தனது X தளத்தில், ராகுல் காந்தி மீண்டும் இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரகர் போல பேசியுள்ளார். வெளிநாடுகளுக்கு சென்று இந்திய ஜனநாயகத்தை விமர்சிக்கிறார். சில நேரங்களில் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் நம் நாட்டு உள்விவகாரங்களை தலையிட வேண்டும் என்று கோருகிறார் என பதிவிட்டுள்ளார். கடந்த வாரம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, காந்தி பிறந்த நாளில் காதி பொருள்களை அதிக அளவில் வாங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்போம் என்று கூறியுள்ளார்.